ஒரு முறை ஒரு தந்தை தன் மகனை ஒரு வேப்ப மரத்தினால ஏற சொன்னார். அந்த வேப்ப மரத்தில் அவன் ஏறிட்டான். ஒரு கிளையில உட்கார்ந்துருந்தான். அந்த கிளை பூமியிலிருந்து 10 அடி உயரத்தில் இருந்தது. அந்த சின்ன பையன் அவனுக்கு 6 வயசு. தந்தை சொன்னார், தம்பி புதி, தந்தை உன்னை பிடிச்சுப்பேன். ஐயோ வேணாம்பா, எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை பிடிச்சுப்பேன், புதி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, நான் தான் கை திறந்து வச்சுக்கிறேன், புதி. சரி, பையன் புதித்தான். தந்தை கையை எடுத்தார். கீழே விழுந்து தானா இசைக்கு போயிட்டான் அந்த பையன். அப்ப தந்தை அவனிடம் ஒன்று சொன்னான், இதான் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற முதல் பாடம். உலகத்திலே யாரையுமே நம்பாதே, உன் அப்பனை உட்பட. அப்பனையும் நம்பாத, உலகத்தில் யாரையும் நம்பாத. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது நம்ம உலகத்தை யாருமே நம்ப முடியாது. கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் ஒருவர் ஜபம் செஞ்சாரா, வேண்டுதல் வைத்தாரா, அன்பார்ந்த கடவுளே, நீ என்னை என் நண்பர்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும், என் பகைவர்களை நான் சமாளித்துக் கொள்வேன், நீ என் நண்பர்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார். நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பகைவர் ஆகிடுவாங்க. பகைவராக ஓகே, எப்போதுமே பகைவர் ஆகிறாங்க. ஆனா நண்பர்களாக இருந்து திடீர்னு பகைவர்கள் ஆகிறாங்க. உறவினர்களாக இருந்து எதிரியாக மாறுறாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவப்பட்டிருக்கோம். இந்த ஒரு இதுல தான் நாம் கடவுள் ஒருவரை மட்டும்தான் நம்ப வேண்டும். மற்ற உறவுகள்லாம் வரும் போகும். இன்று நண்பன், நாளை பகைவன். அரசியல்வாதிகளாம் சகஜமா சொல்லுவாங்க, அரசியல்ல நிரந்தரமாக எதிரிகள் நண்பர்கள் கிடையாது. காலத்துக்கு ஏற்ப நண்பர்களாக மாறுவாங்க, பகைவர்களாக மாறுவாங்க. அதே மாதிரி உலகத்திலும் நம்ம அனுபவம் உள்ளோம். திடீர் நண்பர்கள், திடீர் பகைவர்கள். ஆனா கடவுள் மாறாதவர். கடவுளை நாம் நம்பலாம். அதைதான் இன்றைய நற்செய்தியில நம்ம பார்க்கலாம். தோமா நம்ப மாட்டேன், ஆண்டவர் விட்டு விட்டால் நம்பவே மாட்டேன், என் விரல்களை அவருடைய காயங்களில் விழவேன். அப்ப ஆண்டவர் தோன்றி, தோமா இப்பயாவது உனக்கு ஓகேவா பாரு, காயங்கள்லாம் பாரு, ஒரு விரலை இழு, இப்பயாவது உனக்கு திருப்தியா பார்த்துக்கோ சொன்ன உடனே தோமா கீழே விழுந்து ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்து, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று கூறினார். என் ஆண்டவரே, என் கடவுளே. ஆகவே உண்மையான நம்பிக்கை அல்லது விசுவாசம் ஆண்டவரிடம் சரணடைதல். ஆண்டவர் இன்று துன்பத்தை அனுப்புவார், நாளை மகிழ்ச்சி அனுப்புவார். இன்று மகிழ்ச்சி அனுப்பினால் நாளை துன்பத்தை அனுப்புவார். ஆனா அவருடைய அன்பில் மாற்றம் இல்லை. அவருடைய அன்பில் மாற்றம் இல்லை. நம் விசுவாசத்தை, நம்பிக்கையை சோதிப்பார் சில சமயம். அதுதான் 2ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், பொன் நெருப்பில் இடப்பட்டு, நாம் பொன்னை பார்க்கிறோம், நெருப்பில் இடப்படுகிறார். அதை விட மேலானது உமது நம்பிக்கை, பொன்னை விட மேலானது. பொன் எவ்வாறு நெருப்பில் இடப்படுகிறது, அதை விட மேலான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆகவே எப்போதும் ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை தான் தர வேண்டும், நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நான் வேண்டுதலெல்லாம் கிடைக்க வேண்டும், அப்போதுதான் ஆண்டவரை நம்புவேன் என்றால் அது மிக மிக அடித்தளமில்லாத விசுவாசம், மேலோட்டமான விசுவாசம். ஆண்டவர் நான் கேட்கிறதெல்லாம் கொடுக்கணும்,
எனக்கு துன்பமே வரக்கூடாது, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும், எல்லோரும் என்னை அன்பு செய்யணும், அப்ப ஆண்டவரை நான் நம்புவேன், அவரை விசுவசிப்பேன் என்றால் அது மிக மிக மேலோட்டமான விசுவாசம். எப்படி ஒரு நாணல் காற்றடித்தால் இங்கே அவங்க ஆளுத, அது மாதிரி ஒரு விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு தேவையாது. பாதையில் மூன்று இருக்கின்ற விசுவாசம். பாதையில் மூன்று. ஆண்டவா, நீ என்ன வேணா அனுப்பு, துன்பமோ மகிழ்ச்சியோ, என் வேண்டுதலை நீ புறக்கணித்தாலும் நான் உன்னை நம்புவேன் என்று நாம் இருப்பது ஆண்டவருடைய இரக்கம் என்று இரக்கத்தின் ஆண்டவரை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எப்போதுமே உண்டு. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இரண்டாவது, நம்பிக்கை அல்லது விசுவாசத்திற்கும் அன்புக்கும் நெருங்கிய தொடர்பு. முதல் வாசகத்தை பாருங்க. தொடக்க கால திருஅவையில எவ்வாறு சீடர்கள் பகிர்ந்து வாழ்ந்தார்கள், ஒரே மனமாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே பிளவில்லை, சண்டை இல்லை. எல்லோரும் உடைமைகளை கொண்டு வந்து திருத்தூதர்களுடைய காலடியில் வைத்தார்கள். பகிர்ந்து கொடுங்கள், எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள், நம் மத்தியிலே ஏழைகளே இருக்கக்கூடாது என்று ஒன்றாய் ஒரே மனதோடு வாழ்ந்தார்கள். எல்லா மக்களும் அவர்களை பார்த்து, ஆஹா, இவர்கள் தான் கிறிஸ்துவர்கள், என்ன ஒற்றுமை, என்ன பகிர்வு, என்ன அன்பு என்று எல்லா மக்களும் பார்த்து அவர்களை பாராட்டினார்கள். நம்முடைய பங்குகளில் அன்பியங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதுக்காக தொடக்க கால திருவை மாதிரி நம்ம அன்பியங்கள் செயல்படணும் ஆரம்பித்தோம். அன்பியங்களா செயல்படுதா? பிளவுகள் இல்லையா? ஜாதி மதங்கள் இல்லையா? ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லையா? பகிர்ந்து கொள்கிறோமா? ஒற்றுமை இருக்கிறதா? எல்லோரும் அன்பிய கூட்டங்கள் வருகிறார்களா? சில பேர் வருவதே இல்லையே. ஆகவே தொடக்க கால திரு அவை மாறி நம் அன்பியங்கள் செயல்படுகின்றன. இல்லை என்றால் ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர். அவர் நமது விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமாக மாற்ற வேண்டும். செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது. யாக்கோபு தனது திருமுகத்தை சொல்றாரு, சாத்தான் கூட, பேய்கள் கூட ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்று நம்புகிறது. ஒரே கடவுளை சாத்தான் கூட நம்புகிறது. அப்ப அது செத்த விசுவாசம், செயல் வடிவம் பெறாத விசுவாசம். நாம் உயிருள்ள ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்ப உயிருள்ள விசுவாசமாக இருக்கிறது என்றால் செயல் வடிவம் பெற வேண்டும். அன்பு செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் உயிருள்ள விசுவாசம். ஆகவே நாம் உயிர்த்த ஆண்டவரை நம்புகிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும். இல்லை என்றால் சாத்தான் கொண்டிருக்கிற விசுவாசம் தான் நம்ம விசுவாசம். செயலற்ற விசுவாசம், செத்த ஆண்டவர் மேல் விசுவாசம், உயிருள்ள ஆண்டவர் மேல் விசுவாசம். ஆகவே நம்மையே சோதிப்போம். உயிருள்ள ஆண்டவரை விசுவசிக்கிறோமா? அந்த உயிருள்ள ஆண்டவர் மேல் கொண்டிருந்த விசுவாசம் செயல் வடிவம் அன்பு செயல்களில் பிரதிபலிக்கிறதா? இரக்கத்தின் ஆண்டவரை வேண்டுவோம்.